அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் சிலை பத்தின மேலும் சில இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள கவர்மெண்ட் தன்னோட எக்ஸ் வலைதளத்தில பதிவிட்டிருக்கு. ஒவ்வொரு ராமநவமிக்கும் சூரிய வெளிச்சம் இந்த சிலை மேல படுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூரிய வெளிச்சத்த இந்த சிலை மேல பட வைக்கிறதுக்காக கண்ணாடிகளையும், லென்ஸஸையும் யூஸ் பண்ணதாக சொல்றாங்க. குறிப்பா இந்த சூரிய வெளிச்சம் இந்த சிலையோட நெற்றியில படுற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏற்பாட்டுக்காக கண்ணாடிகளையும், லென்ஸஸையும் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியோ, பேட்டரிஸோ யூஸ் பண்ணல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராமருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்ச்ல செதுக்கப்பட்ட சிலைகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பக்கம் ஹனுமனோட சிலையும், இன்னொரு பக்கம் கருடரோட சிலையும் பொறிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ராமரோட சிலை கருப்பு கிரானைட்டால செய்யப்பட்டது. இந்த கருப்பு கிரானைட் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எடுக்கப்பட்ட இடம் கர்நாடகா. குழந்தை ராமர் தலையில இருக்கக்கூடிய கிரீடம் 1.7 கிலோகிராம் எடை கொண்டது. இது முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட கிரீடம். இந்த தங்கத்தால செய்யப்பட்ட கிரீடத்தை 75 கேரட் எடை கொண்ட டைமண்ட்ஸால அலங்காரம் செஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த ராமர் சிலையில இருக்கக்கூடிய திலகம் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல நடுவுல இருக்கக்கூடியது 3 கேரட் நேச்சுரல் டைமண்டால ஆனது. அந்த சுத்தி இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி கிட்டத்தட்ட 10 கேரட் கொண்ட டைமண்ட்ஸால ஆக்கப்பட்டிருக்கு. கோவில பார்க்கறதுக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட முதல் நாளே கிட்டத்தட்ட 5 லட்சம் பக்தர்கள் ராமர் சிலையை பார்க்கறதுக்கு வந்ததாக சொல்லப்படுது.